சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா இன்னைக்கு நடந்த ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்ஸ்மேன், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் கவுன்சிலிங்க பத்தி பார்க்கக்கூடியதான் இந்த வீடியோ. நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 200 கிட்ட வேகன்சி கன்ஃபார்மு. 200க்கு மேல போறதுங்கிறது டிஎன்பிஎஸ்சி உடையும் டிபார்ட்மெண்ட்டோடைய முடிவு. அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல என்ன போட்டிருந்தோம்னா, அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்காதவங்க எண்ணிக்கை 3யும் கூட்டுனோம்னா 200 கிட்ட வரும். இவங்க வந்து அத மட்டும் ஃபில் பண்றாங்களா? இல்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கிட்டு ஜாயின் பண்ணாம பாதியிலேயே வந்து போஸ்டிங் போனாங்க இல்லையா? அதையும் சேர்த்து ஃபில் பண்ணாங்கன்னா, அது வந்து அதிகமா வேக்கன்சி வரும். அப்படின்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். உங்க அனைவருக்குமே தெரியும். நம்ம நினைச்ச மாரியே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீல்டு சர்வேயர் வேக்கன்சி மட்டும் 384 வேக்கன்சியும், டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி 104 வேக்கன்சியும், நம்மளுடைய சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி 26 வேக்கன்சி இருக்குங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு 130, அது ஒரு 384. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா, 514 வேக்கன்சி கிட்ட ஃபில்லப் ஆகுது. ஸோ 384 பிளஸ் இது ஒரு 104 பிளஸ் இது 26 பார்த்தீங்கன்னா, 514 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிருக்காங்க. ரொம்ப ஒரு அதிகமான வேக்கன்சி தான். சந்தோஷம். அதனால நெறைய பேர் போஸ்டிங் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அதாவது நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நெறைய நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, அவங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வாங்கலாம் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதாவது என்ன அப்டின்னா, எந்த அப்டேட்டும் நம்ம ப்ராப்பரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். வரக்கூடிய சோர்ஸ அப்லோட் பண்றோம். இப்போ 200 வேக்கன்சி குறையாதுன்னு நம்ம முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். 200 வேக்கன்சிக்கு மேல எவ்வளோ வேக்கன்சி வந்தாலும் நமக்கு நல்லது தான். அப்பன்னா 514 வேக்கன்சி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பல்க் வேக்கன்சி தான் அது. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஃபீல்டு சர்வேயர்ல ஜெனரல்ல 76 வேக்கன்சில 5 வேக்கன்சி மட்டும் தான் இப்ப இப்ப இருக்கு. பிஎஸ்டிஎம் வேக்கன்சி எதுவுமே ஃபில்லப் ஆகல அப்படியே இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேன் வேக்கன்சியும், பிளைண்ட் வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகல. ஜெனரல்ல நம்மளுடைய வுமன் பார்த்தீங்கன்னா 24 வேக்கன்சி அப்படியே இருக்கு இருக்கு. ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம்ல 8 வேக்கன்சியும், ஜெனரல் ந விடோ வேக்கன்சில 3 வேக்கன்சியும், ஜெனரல் பிடபிள்யூ அதாவது டெஃப்ல 4 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. பிசி ஜெனரல்ல 38 வேக்கன்சில 9 வேக்கன்சியும், பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல இதுல 22 வேக்கன்சியும், பிசி ஜெனரல் பிளைண்ட்ல 2 வேக்கன்சியும், பிசி ஜெனரல் மூடாவ்ல 1 வேக்கன்சியும், பிசி வுமன்ல 14ல 13 வேக்கன்சியும், பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேக்கன்சியும், பிசி விடோவ்ல 2 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. எம்பிசி ஜெனரல்ல 32 வேக்கன்சில 10 வேக்கன்சியும், எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 14 வேக்கன்சியும், எம்பிசி ஆர்த்தோவ்ல 1 வேக்கன்சியும், எம்பிசி டெஃப்ல 1 வேக்கன்சியும், எம்பிசி வுமன்ல 9 வேக்கன்சியும், எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல 8 வேக்கன்சியும், பிசி முஸ்லீம் ஜெனரல்ல 3 வேக்கன்சியும், பிசி முஸ்லீம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேக்கன்சியும், பிசி முஸ்லீம் வுமன்ல 4 வேக்கன்சியும், பிசி முஸ்லீம் விடோவ்ல 1 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. எஸ்சிஏ ஜெனரல்ல 6 வேக்கன்சியும், எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும், எஸ்சிஏ வுமன் பிஎஸ்டிஎம்ல 5 வேக்கன்சியும், எஸ்சியு விடோ பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. எஸ்சி ஜெனரல்ல உள்ள 32 வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 11 வேக்கன்சி, எஸ்சி வுமன்ல 10 வேக்கன்சி, எஸ்சி வுமன்ஸ் டிஎம் பிஎஸ்டி 4 வேக்கன்சி, எஸ்டி ஜெனரல்ல 3 வேக்கன்சி, எஸ்டி ஜெனரல் பிஎஸ்டி 2 வேக்கன்சின்னு மொத்தம் 384 எஃப்எஸ் வேக்கன்சில 126 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிருக்கு. இன்னும் 258 வேக்கன்சி வந்து ஃபில்லப் ஆகாம அப்படியே மீதம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டிராஃப்ட்ஸ்மேன் வேக்கன்சி. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஜெனரல்ல 20 வேக்கன்சில 12 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. ஜெனரல் பிஎஸ்டிஎம், ஜெனரல் பிளைண்ட், ஜெனரல் வுமன்ல 4 வேக்கன்சியும், ஜெனரல் வுமன் பிஎஸ்டிஎம் 4 வேக்கன்சியும், ஜெனரல் விடோல இருந்து 2 வேக்கன்சியும், ஜெனரல் வுமன் டெஃப்ல 1 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம அப்படியே இருக்கு. பிசி ஜெனரல்ல 12 வேக்கன்சில 3 வேக்கன்சியும், பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும், பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 2 வேக்கன்சியும், பிசி வுமன்ல 1 வேக்கன்சியும், எம்பிசி ஜெனரல்ல 11ல 9 வேக்கன்சியும், எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும், எம்பிசி ஜெனரல் ஆர்த்தோவ்ல 3 வேக்கன்சியும், எம்பிசி வுமன்ல 4 வேக்கன்சியும், எம்பிசி வுமன் பிஎஸ்டிஎம்ல 2 வேக்கன்சியும், எம்பிசி விடோவ்ல 2 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. பிசி முஸ்லீம்ல ஜெனரல்ல உள்ள வேக்கன்சி
விடோல உள்ள வேக்கன்சி அந்த ஒரு ஒரு வேக்கன்சியும் அப்படியே ஃபில்லப் ஆகாம இருக்கு. எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 5 வேக்கன்சியும் ஃபில்லப் ஆகல. எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம், எஸ்சிஏ ஜெனரலு, எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம், எஸ்சி உமனு, எஸ்டி ஜெனரல்னு எந்த வேக்கன்சி ஃபில்லப் ஆகாம 104 வேக்கன்சில 26 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. 78 வேக்கன்சி இன்னும் மீதம் இருக்கு. அடுத்து ஒரு மிக முக்கியமான போஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் ஆஃப்ஸ்மேன் போஸ்ட். மொத்தம் 26 போஸ்ட் இருக்கு. 26 போஸ்ட்ல ஜெனரல்ல 6மே ஃபில்லப் ஆயிடுச்சு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2 ஃபில்லப் ஆகல. ஜெனரல் உமன்ல 1 வேக்கன்சி மட்டும் இருக்கு. அதுவும் ஃபில்லப் ஆயிடுச்சு. பிசி ஜெனரல்ல 3 வேக்கன்சி 3 ஃபில்லப் ஆயிடுச்சு. பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 1 வேக்கன்சி ஃபில்லப் ஆகல. பிசி உமன்ல 1 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. எம்பிசி ஜெனரல்ல 3க்கு 3 ஃபில்லப் ஆயிடுச்சு. எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும், எம்பிசி உமன்ல 1 வேக்கன்சியும், பிசி முஸ்லீம் உமன்ல 1 வேக்கன்சியும், எஸ்சி ஜெனரல்ல 3 வேக்கன்சியும், எஸ்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சியும், எஸ்சி உமன்ல 2 வேக்கன்சி ஆக மொத்தம் 26 வேக்கன்சில 14 வேக்கன்சி ஃபில்லப் ஆயிடுச்சு. 12 வேக்கன்சி இன்னும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. ஸோ ஃபீல்டு சர்வேல நம்ம இன்ஃபார்ம் பண்ணபடி 200க்கு மேற்பட்டு வேக்கன்சி கண்டிப்பா கிடைக்கும். 500க்கு 514 வேக்கன்சில இன்னைக்கு நடந்த கவுன்சிலிங்ல ஓரளவுக்கு ஃபுல்லா ஃபில்லப் ஆயிடுச்சு. நாளைக்கு நடந்த கவுன்சிலிங்ல மீதமுள்ளதும் ஃபில்லப் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்கள்ல என்ன அதாவது பிஎஸ்டிஎம் வேக்கன்சி பெரும்பாலும் ஃபில்லப் ஆகாம இருக்கு. பிஎஸ்டிஎம் வேக்கன்சி இந்த ஐடிஐலயோ இந்த நம்மளுடைய டிப்ளமோலயோ அப்ப அப்ளை பண்ணும்போது டிப்ளமோ, பிஎஸ்டிஎம் கிடையாதனால அது பிஇ, பிஎஸ்டிஎம் மட்டும் தான் ஃபில்லப் ஆகும். ஒருவேளை இவங்க அந்த பிஎஸ்டிஎம்ல எந்த வேக்கன்சிலாம் ஃபில்லப் ஆகலையோ, அதெல்லாம் நான் பிஎஸ்டிஎம்மா மாறும்போது இன்னும் அதிக பேருக்கு வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பல்க் வேக்கன்சிய ஃபில்லப் பண்ணக்கூடியதுக்கு இந்த வேக்கன்சி பொசிஷன் அட் த எண்ட் ஆஃப் த டே 1 கவுன்சிலிங்ல எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆயிருக்கு, எவ்வளவு வேக்கன்சி ஃபில்லப் ஆகிருக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச டேட்டா அப்படின்னு நம்ம வீடியோ நம்ம அப்லோட் பண்றனால, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம சர்வே டிபார்ட்மெண்ட்லயும், அப்புறம் நம்மளுடைய டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம ஆர்டிஐல நான் கேட்டு நமக்கு அனுப்புன சோர்ஸ் படி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? அதுல நம்ம போட்ட மாதிரி 200 வேக்கன்சிக்கு மேல இவ்வளவு வேக்கன்சி வரலாம். அது டிபார்ட்மெண்ட்ட பொறுத்து இருக்கு. அப்பாயின்மென்ட் ஆர்டர் வாங்குறவங்க தான் இவ்வளவு பேரு. அப்பாயின்மென்ட் ஆர்டர் வாங்கி நான் சொன்ன மாரி ஏஇ ஒர்க் பண்ணிட்டு ஏஇயா போனவங்க பல பேர் இருக்காங்க. அந்த போஸ்ட்லாம் நம்ம எடுத்தோம்னா, அது வந்து 500க்கு மேற்பட்ட போஸ்டிங் வரும். அப்ப நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்றாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி இவங்க ஃபில்லப் பண்ணது ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். ஓகேங்களா? இதனால இப்ப நடந்த ஃபீல்ட் சர்வே எக்ஸாம் உடைய போஸ்டிங் குறையுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மள பொறுத்தளவு அப்பாயின்மென்ட் ஆர்டர் வாங்க எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்க எல்லாமே நம்மட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. கவுன்சிலிங் போவா வேணாமான்னு. அப்பலாம் திங்க் பண்ணாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கவுன்சிலிங் என்னைக்கு இருந்தாலும் போயிருங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். வேக்கன்சிலாம் ஃபில்லப் ஆயிடுச்சு. யாரும் போக தேவையில்லன்னு. அப்ப மட்டும் நீங்க போகாம இருந்தா போதும். ஆனா மேக்ஸிமம் எல்லாரும் கவுன்சிலிங்க்கு போயிருங்க. யாரும் அத விட்டுற வேணாம். தேங்க் யூ.